Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. 1000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்து எல்லாரையும் குடிங்க, வரவங்க போற அப்பாவி மக்களை வெட்டுங்கன்னு தான் விட்டுருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி அருகே திங்கட்கிழமை இரவு அரங்கேறிய இரத்த களரி ஒரு கிராமத்தின் அமைதியையே சிதறடித்துள்ளது. பெரும்பத்து கிராமத்தின் இருண்ட சாலையில் திடீரென பாய்ந்த முகமூடி அணிந்த கும்பல் கையில் அரிவாளுடன் பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமாக வெட்டிய தருணம் அப்பகுதி மக்களை மரண அச்சத்தில் உறைய வைத்தது. சில நிமிடங்களிலேயே சாலை முழுவதும் அலறலும் இரத்தமும் கலந்த காட்சியாக மாறியது. இருசக்கர வாகனங்களில் வந்ததாக கூறப்படும் 9 பேர் கொண்ட போதைக் கும்பல் அவ்வழியாக சாலையில் நடந்து சென்றவர்களை குறிவைத்து தாக்கியது. கையில் அரிவாளுடன் களமிறங்கிய கும்பல் கண்ணில் பட்டவர்களையெல்லாம் சரமாரியாக வெட்டிச் சாய்த்தது. இந்த கொலைவெறி தாக்குதலில் 60 வயதான ஜான் என்பவரும் வடமாநிலத்தைச் சேர்ந்த கூலித் தொழிலாளியான திருநாத் கடா என்பவரும் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியாகினர். இவர்களைத் தவிர 10க்கும் மேற்பட்டோர் இந்த தாக்குதலில் படுகாயமடைந்து சிகிச்சைக்காக நெல்லை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் பலரின் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக மருத்துவ வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதில் இன்னும் கொடுமை என்னவென்றால், பெரும்பத்து பகுதியில் தாக்குதல் நடத்திவிட்டு தப்பிய அதே கும்பல் களக்காடு பகுதிக்கு சென்று அங்கும் சில வீடுகள் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசியது. நள்ளிரவு நேரத்தில் வீடுகள் மீது பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட சம்பவம் அப்பகுதி பெண்கள், குழந்தைகள் உட்பட அனைத்து மக்களையும் பதட்டத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றிருக்கிறது. அச்சத்தால் பலர் குடும்பத்துடன் தங்கள் வீடுகளை விட்டே வெளியேறிச் சென்றதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தமிழகத்தையே பதைபதைக்க வைத்த இந்த சம்பவத்திற்கு பின் மாவட்ட எஸ்பி பிரசன்னகுமார் தலைமையில் 3 மாவட்டங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான போலீசார் நாங்குநேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டுள்ளனர். சந்தேகத்தின் பேரில் 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர்களிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சம்பவம் நடந்த பகுதிகளில் உள்ள அனைத்து சிசிடிவி காட்சிகளும் ஆய்விற்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. பாதுகாப்பு காரணங்களுக்காக நாங்குநேரி ஏர்வாடி இடையிலான போக்குவரத்து முற்றிலுமாக துண்டிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே இந்த வன்முறை சம்பவங்களுக்கு தடையின்றி புழங்கும் கஞ்சா மற்றும் மது பழக்கமே காரணம் என்று அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். டாஸ்மாக் கடைகள் அதிகமாக இருப்பதால் இளைஞர்கள் பாதிக்கப்படுவதாகவும், கட்டுக்கடங்காமல் உள்ள கஞ்சா புழக்கம் குறித்து பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். எங்களுக்கு இந்த மெயினாக இந்த ஒயின் ஷாப் எடுக்கணும், 1000 ரூபாய் கவர்மெண்ட் கொடுத்து எல்லாரையும் குடிங்க, வரவங்க போகிற அப்பாவி மக்களை வெட்டுங்கன்னு தான் விட்டுருக்காங்க. கஞ்சாவை ஒழிக்கணும். இங்கே கஞ்சா நடமாட்டம் நிறையா, கஞ்சா சப்ளை இந்த ஏரியாவை சுற்றி நிறைய நடக்குது, அதை ஒழிக்கணும். ஒயின் ஷாப் எடுக்கணும். எங்களுக்கு அது மாதிரி கொலை பண்ணவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு எங்களுக்கு என்கவுண்டர் பண்ணணும். கடந்த 30 வருஷமாக இதே இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. நாங்கள் ஒரு சுதந்திரமாக வெளியில் நடமாட முடியல. நேற்று சும்மா இருந்த அப்பாவி மக்கள், பையாக்காரங்க, அவங்க சும்மா இங்கே கஷ்டப்பட்டு இங்கே செங்கல் மாலுக்கு வேலைக்கு அவங்கள வெட்டி இருக்காங்க. எங்களுக்கு இது தக்க நடவடிக்கை எடுக்கணும். அவங்க யார் இது பண்ணாங்களோ அவங்களுக்கு என்கவுண்டர் பண்ணணும். இந்த இப்ப இருக்க பைபாஸை மறைப்போம். இப்ப இருக்கிற கவர்மெண்ட் ஒரு நடவடிக்கை இப்போ வரைக்கும் எடுக்கல. எங்களுக்கு ஒரு இது நடவடிக்கை, ஒரு என்ன முடிவுமே வரல. எங்களுக்கு ஓட்டு கேட்டு இந்த ஊர் பக்கம் யாரும் வரக்கூடாது, யாரையும் உள்ள விட மாட்டோம். நாங்க யாருக்கு ஓட்டு படவும் மாட்டோம். இரவு நேரம் தங்களை அச்சத்தில் ஆழ்த்துவதாகவும், குழந்தைகளை வெளியே அனுப்பக்கூட பயமாக இருப்பதாகவும் அப்பகுதி பெண்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு நியாயம் பெற்றுத்தர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருக்கும் அவர்கள் நாங்குநேரி பகுதியில் உள்ள டாஸ்மாக் கடைகள் உடனடியாக அகற்றப்பட வேண்டும் எனவும் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுக்கு முன்னாலேயே இந்த கொலையெல்லாம் தடுத்திருக்கலாம். ஆனால் போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டை நான் கொடுத்தாக்கி, ஏம்மா நீ போ நாங்கள் வாரோம், ஏம்மா நீ போ நாங்கள் வாரோம்னு போய் சொல்லுவாங்க. அது அந்த ஆரம்பத்தில் இப்படி நல்லது பண்ணியிருந்தா உடனே வந்து கேட்டிருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி சம்பவம்லாம் இந்த தெருவுக்குள்ளே நடக்காது. இது நடக்கிறதுக்கு முதல் காரணம் காவல்துறை எங்களுக்கு மதிப்பே கொடுக்கறதில்லை. எங்களுக்கு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. நாங்கள் எங்களுக்கு சுதந்திரம் வாங்கி தந்துட்டோம்னு சொல்லுதாங்க, ஆனால் சுதந்திரமே எங்களுக்கு கிடையாது. அந்த நாளையிலேருந்து இந்த நாள் வரை நாங்கள் என்ன செய்தோம், ஒரு அடிமை போல தான் அந்த ஊருக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கோம். வயசு பொண்ணுங்க வெளியே போக முடியாது, ஒரு நல்ல பையன் வெளியே போக முடியாது. கொலை செய்வாங்க, ரேப் பண்ணுவாங்க, எல்லா அயோக்கியத்தனமும் இந்த ஊருக்குள்ளே நடக்குது. இதை இத்தனை கட்சிக்காரங்க இன்னைக்கு வந்திருக்காங்களே, அது ஏன் ஆரம்ப காலத்திலே கேட்கல? கேட்டிருக்கணும்ல, கேட்டிருந்தா எங்களுக்கு இதெல்லாம் நடக்குமா? நாங்கள் இந்த நிலைமைக்கு ஆளாகணுமா? இன்னைக்கு உயிரை கொடுக்கணுமா? இத்தகைய பதற்றமான சூழலில் சம்பவம் நடந்து 24 மணி நேரமாகியும்
அரசு தரப்பிலிருந்தோ ஆளுங்கட்சி தரப்பிலிருந்தோ யாரும் நேரில் வராதது மக்களின் கொந்தளிப்பை மேலும் அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக அப்பகுதியில் சாலை மறியல், தர்ணா என தொடர் போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இதனால் பலத்த போலீஸ் பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ள போதும் நாங்குநேரி இன்னும் பதற்றத்தின் பிடியிலேயே இருந்து வருகிறது. நெல்லை மாவட்டத்தில் தொடர்ந்து தலைதூக்கும் இத்தகைய கொலைகள் போதைப்பொருள் புழக்கம் மற்றும் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு குறித்த தீவிரமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. இரத்தக்களரியாக முடிந்த இரவு ஒரு கிராமத்தின் அமைதியை குலைத்ததோடு தங்களுக்கு இனி யார் பாதுகாப்பு என்ற அச்சத்தையும் அவர்கள் மனதில் பதிய வைத்துள்ளது.